ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. அந்த நாழிகையில் தானே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிற சம்பவம், இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வேறொரு பட்டணத்திலேயும், இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் அவனுடைய பட்டணத்திலேயும், இதற்கிடையில் தூரமான பாரதூரமான பகுதிகள் அங்கே இருக்கிறது. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல சொல்லுகிற, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். அந்த நாழிகையில் தானே வேலைக்காரன் சுகமாகிவிட்டான். இந்த காலை வேளையில் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் எப்படி உலகத்தை ஜெயிப்பது? நாம் எப்படி வியாதிகளை ஜெயிப்பது? நாம் எப்படி விக்கினங்களை ஜெயிப்பது? நாம் எப்படி பிசாசுடைய தந்திரங்களை ஜெயிப்பது என்றால் விசுவாசம். இப்போ வியாதிகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் நான் சுகமாகிறேன் என்ற விசுவாசம், இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் என்கிற விசுவாசம். பிசாசுகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அதிகாரங்களை முடக்கி போடுகிற இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அவனை மேற்கொள்ளுகிற விசுவாசம், அத்தாரிட்டி. இதை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்று விசுவாசித்து செயல்படும் போது அங்கே காரியங்கள் நடக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் கேட்க வருகிறான். அதுதான் அங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்துல வந்து, இயேசுவே, என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறார், அவனை குணமாக்க வேண்டும். என் வேலைக்காரன் வியாதிப்பட்டு கிடக்கிறான், அவனை சுகமாக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு நூற்றுக்கு அதிபதியை பார்க்கிறார். நூற்றுக்கு அதிபதியை பார்த்தது மாத்திரமல்ல, நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்கிறார், நான் வருகிறேன், நான் அந்த வேலைக்காரனை சுகமாக்க உன்னிடத்திற்கே வருகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் உடனே அவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி சொல்கிறான், இயேசுவே, நான் ஒரு வேலைக்காரனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். ஆனால் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரமல்ல. I am not an eligible person. I am not an eligible person to invite you into my house. என் வீட்டுக்குள் உம்மை அழைப்பதற்கு நான் தகுதியற்றவர். இயேசு பார்க்கிறார். அவன் கூடுதலாக ஒன்று சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமடைவான். How great faith he had in his mind, in his heart. அவன் இருதயத்திலும் சிந்தனையிலையும் எவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்தது. இயேசு தம்முடைய ஜனங்களை திரும்பி பார்த்து, சீசரை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பிதாவை தொழுது கொள்ளுவார்கள், ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற, நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், நீ போகலாம், உன் விசுவாசம்
உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். எனவே நம்முடைய விசுவாசத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதுதான் மேன்மை. அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் ஒன்றை நாம் கேட்க வேண்டும், எனக்கு அந்த விசுவாச வரத்தை தாரும். அப்போ நமக்கு அந்த விசுவாசம் இருந்தால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும், காரியங்களை நடப்பிக்க முடியும், வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் காணப்படுகிற பல காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு இந்த விசுவாசம் அவசியமாக இருக்கிறது, அவசியமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இந்த விசுவாசம் இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த வேலைக்காரன் அந்த நாழிகையிலே சுகமாகிவிட்டான். அந்த 100க்கு அதிபதியுடைய மற்ற வேலைக்காரர்கள் சிலர் அந்த பட்டணத்திலிருந்து புறப்பட்டு 100க்கு அதிபதி காணும்படி வருகிறார்கள். வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, உம்முடைய வேலைக்காரன் சுகமாகிவிட்டான், உம்முடைய வேலைக்காரன் சுகமாகிவிட்டான், நீர் வீட்டுக்கு வாரும் என்று அவரை அழைக்கிறார்கள். இவன் அங்கே அந்த வீட்டில் இருந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியாது, இயேசுவை தேடி கண்டுபிடித்து இந்த காரியத்தை சம்பாஷிப்பதற்கு. ஆனால் அவன் சம்பாஷித்த அந்த நாடிகையில் தானே சுகம் உண்டானது. உடனே அவர் கேட்கிறார், அந்த 100க்கு அதிபதி, எப்பொழுது அவன் சுகமடைந்தான்? அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன நாடியிலே அவன் சுகமடைந்தான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த நேரத்தில் நான் இயேசுவோடு பேசிக்கொண்டிருந்த நேரம். அப்போ இந்த செய்தியில் 2 காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுவோடு பேசுகிற நேரத்தில் அற்புதம் நடக்கும். அதான் விசுவாசம். நீங்கள் இயேசுவோடு பேசுகிற நேரத்தில் அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். நம்ம அதான கஷ்டம், அதான பேச மாட்டோம். மனுஷனிடத்தில் ஃபோனில் மணிக்கணக்காக பேசுவோம், ஊர் கதையை ஒப்பில்லாமல் பேசுவோம், அவர் இப்படி இவர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். ஆனால் இயேசுவோடு பேசுகிற நேரம் இருக்குல்ல, அதான் நம்மகிட்ட இருக்கார். எப்போ இயேசுவோடு பேசுவோம் தெரியுமா? ஏதாவது ஒரு தேவை நெருக்கி வரும்போது. அப்போ தான் இயேசு கண்ணுக்கு தெரியும். சந்தோஷமான நேரத்தில் அதனால சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பவுலும் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுங்க, சங்கீதம் பாடக்கடவன். அப்போ அங்கே கர்த்தரை துதிக்கிற துதி உண்டாகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம்னா ஆண்டவர் ஓன்னு உபயோகித்து தேடுவோம். மற்ற நேரத்தில் அவருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்போம். இதைத்தான் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவரோடு கூட பேசுகிற அந்த நேரத்தில் தூரத்தில் வியாதிப்பட்டு இருந்த வேலைக்காரன் அவன் சொன்ன, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது, நீ புறப்பட்டு போகலாம் என்று சொன்ன பொழுது அந்த வேலைக்காரனை கர்த்தர் குணமாக்கினார். He remembered the servant of the centurion. 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை அவர் நினைவு கூர்ந்தார், அவனை குணமாக்கினார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வில் பல காரியங்களில் இயேசுவை முன்னிறுத்துவது இல்லை. மனிதர்களை முன்னெடுத்துக்கிறோம், மனிதனுடைய காரியங்களை முன்னெடுத்துக்கிறோம், மனிதனுடைய தேவைகளை முன்னெடுத்துக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரை நாம் முன்னிறுத்த மறந்து விடுகிறோம், செயலற்று விடுகிறோம். அவரை முன்னிறுத்தி பாருங்கள். இந்த 100க்கு அதிபதிக்கு தன் வேலைக்காரன் மரித்து போய்விடக் கூடாது என்ற அக்கறை. அவன் வைத்தியரெல்லாம் பார்த்திருப்பார், யாரோ அவனுக்கு சொல்லியிருக்க வேண்டும் இயேசுவை பற்றி. அவன் அவரை தேடி வருகிறான். அவன் அவரிடத்தில் வந்து பேசின நேரத்தில் தானே அவன் வேலைக்காரன் சுகமடைகிறான். இந்த காலை வேளையில் நீங்கள் இயேசுவோடு பேசுவீர்களே ஆனால், இயேசுவோடு நீங்கள் பேசி அவரிடத்தில் ஜெபிப்பீர்களே ஆனால், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ஆமென், ஆமென்.